நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த பகுதியை சொல்லும் போதே அது எந்த அதிகாரம் எந்த வசனம்னு நமக்கு தெளிவா தெரியும். அந்த பகுதியானது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா your rod and your staff they comfort me. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம் 23வது அதிகாரத்துல 4வது வசனத்தின் கடைசி பகுதியாக வருது. இதுல சொல்லப்பட்ட கோலும் தடியும் யாரிடத்துல காணப்படும்? ஒரு மேய்ப்பன் இடத்துல காணப்படும். இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலேயே தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது கர்த்தரை மேய்ப்பரா உருவகப்படுத்துறாரு. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை பார்த்து கொள்வார்னு சொல்லி தாவீதுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவரே ஒரு மேய்ப்பனா இருந்தவர் தான். அப்படியாக தேவனை மேய்ப்பனாகவும் அவருடைய ஜனங்களை ஆடுகளாகவும் தாவீது பல்வேறு வசனங்கள்ல உருவகப்படுத்தியிருக்காரு. சங்கீதம் 95வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா கூட, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இங்க சொல்லப்பட்டபடி தேவன் தாமே நம்முடைய மேய்ப்பராக, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். ஏன்னா அவரால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக, அவரால நடத்தப்படுபவர்களாக இருக்கிறோம். இந்த சங்கீதம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு ஆடுகளை மேய்ப்பன் எப்படியாக மேய்ப்பாருங்கிறத தாவீது அழகாக விளக்கி இருப்பாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து அந்த ஆடுகள் மேய்கிறதுக்கு நல்ல புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் கொண்டு போய் நடத்துவாரோ, அப்படியாக தேவன் தன்னுடைய ஜனங்களை பசும்புல் பூமியில நடத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த ஆடுகளுக்கு கடினமான பாதைகள்ல போகும்போது இங்க ஆபத்து இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். ஆனா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? அந்த பாதைகள்ல இருந்தும் அந்த ஆபத்துகள்ல இருந்தும் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக கோலையும் தடியையும் பிரயோகப்படுத்துவாரு. அந்தபடியாகவே தேவனும் நாம போகிற வழி என்னதுன்னு அறியாம சில நேரங்கள்ல சில ஆபத்துகளை நம்ம மாட்டிக்கொள்ள இருக்கும் போது அவருடைய தடியும் கோலும் நம்மை சரியான வழியில நடத்தி கொண்டு போகும். நமக்கு அது சில நேரங்கள்ல கவலையாக இருக்கலாம். அப்படி கவலையா இருக்கும் போதும் அவர் நம்மை தேட்டுகிற விதமாகவே இந்த கோலையும் தடியையும் பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. நாம எந்த விதத்திலையும் இடறி விழுந்து விடாதபடிக்க நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. தாவீது இதை நல்லாவே உணர்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே தரவிருந்திருக்காரு இல்லையா? தன்னுடைய ஆடுகளை சிங்கத்தின் கைக்கும் கடிகளின் கைக்கும் தப்புவித்தவரா இருக்கிறாரு. அப்படி தன் உயிரையே பணயம் வைத்து தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்தவரா இருக்கிறாரு. அந்தபடியாகத்தான ஆண்டவரும் நமக்கு ஜீவனையே தந்திருக்கிறாரு. யோவான் 10வது அதிகாரம் 14-15வது வசனத்துல பார்க்கும்போது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகள் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னை நல்ல மேய்ப்பனாக, தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுப்பவராக நம்மை உருவகப்படுத்துறார் இல்லையா? அந்தபடியாக நமக்காக ஜீவனையே தந்து நம்ம எல்லாரையும் அவருடைய தடியினாலும் கோலினாலும் தேற்றி வருகிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம நடக்கணுங்கிறத விரும்புறாரு. இதே யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எவ்வளவு மெய்யான வார்த்தைகள்! நாம அவருடைய ஆடுகளாக இருந்தோமே ஆனால் அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறவர்களாக, அவருக்கு பின் செல்பவர்களாக இருப்போம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற விதமாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நமக்கு எந்த வழியை காண்பிக்கிறதோ அந்த வழியில நடக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்முடைய சுயத்தினால சில பாதைகளை நம்ம செல்ல நினைப்போம். அப்படி செல்லும் போது அதுல அநேக கன்னிகளை பிசாசானவன் வைத்திருப்பான். இத நம்மை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருப்பாரு. அப்ப அவர் நல்ல மேய்ப்பனா இருந்து நாம எந்த வழியில போகணும்னு அவர் கோலையும் தடியும் வைத்து நம்மை நடத்துகிறவராக இருப்பாரு. நமக்கு சில நேரங்கள் அது கடினமாக இருக்கலாம். ஆனா அந்த கடினமான பாதையே நம்மை பரலோகத்துல சேர்க்கக்கூடியதாக இருக்கும்.
அப்படியாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றி நடத்தும்படி நாம் அவரை பின்பற்றி அவருடைய வழியில செல்ல அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீரே எங்கள் நல்ல மெய்ப்பனாயிருந்து எங்களை பசும்புல் பூமியில நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய கைக்குள்ளானவர்களாய் நாங்க எந்த நாளும் உமது சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆடுகளாய் இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி நீர் நியமித்த பாதையில எங்களை கூட்டி செல்லுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்துவதற்கு இந்த நாள்ல எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.